சிஎஸ்எஸ்க்கு அடுத்து நீங்கள் SASS ஃபைல்களையும் நீங்கள் வெப்பாக்குள்ளே கையாள முடியும். அதுக்கு உதாரணம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுடைய SRC ஃபோல்டருக்குள்ளே காம்போனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே எக்ஸாம்பிள் button.cssன்னு ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே CSS சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஒருவேளை இது வந்து SCSS ஃபைலாக இருந்தால் எப்படி நம்ம கையாளுறது? உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிள் button.css ஃபைலை SCSSஸாக நான் மாற்றிடுறேங்க. இப்போ பாருங்கள், இது SCSS ஃபைலாக இங்கே தெரியுது. சில SCSS விஷயங்களையும் இந்த ஃபைலுக்குள்ளே சேர்த்துட்டா உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே புரியும். இப்போ இதை SCSSஸாக மாற்றுறதுக்கு சில வேரியபிள்களை நான் உள்ளே சேர்க்குறேன். BG கலர் அப்படின்னு ஒரு வேரியபிள், அதுக்கு ரெட்டுன்ற ஸ்டைலிங்கை நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் கலர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், அதுக்கு எல்லோ கலர் நான் கொடுத்துட்றேன். இப்போ இந்த ரெண்டு வேரியபிளையும் நம்ம இந்த க்ரீன் ஐஃபன் பட்டன்ற கிளாஸ்க்குள்ளே பயன்படுத்த போகிறோம். உதாரணத்துக்கு இந்த கலருக்கு நான் டெக்ஸ்ட் கலர் வேரியபிளை பயன்படுத்திக்கிறேன். அப்புறம் பேக்ரவுண்ட் கலருக்கு இந்த BG கலருங்கிற வேரியபிளை பயன்படுத்திக்கிறேன். இப்போ இது நிச்சயமாக SCSS அப்படிங்கிறது தெரியும், SCSS ஃபைல் தான் அப்படின்னு. இப்போ இந்த SCSSன்ற ஃபைலை நம்ம எப்படி பயன்படுத்த முடியும் இந்த வெப்பேக்குள்ளே? ஏன்னா இது ஒரு ப்ரீ ப்ராசஸர் ஃபைல். இதை கம்பைல் பண்ணி வர CSS அவுட்புட் தான் நம்மளுடைய கடைசி HTML இருக்க போகுது. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். அதோட நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் button.js ஃபைலுக்குள்ளே இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் button.cssன்னு சொல்லிட்டு இந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த ஃபைலை தான் நம்ம SCSSன்னு மாற்றிருக்கோம். அதனால் இங்கே .SCSSன்னு இங்கே மாற்றிக்கிறேன். இப்போது இது கம்பைல் பண்ணி வரப்போகிற CSS அவுட்புட் தான் இந்த க்ரீன் ஐஃபன் பட்டன் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே இருக்க போகுது. இந்த SCSS ஃபைலை நம்ம லோட் செய்யறதுக்கு நம்மளுக்கு வெப்பேக்குக்கு ஒரு லோடர் தேவைப்படும். இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரியான ரூலை தான் இதுக்கு கீழே நம்ம போட போகிறோம். அதனால் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட அதே CSSக்கான ரூல் மற்றும் யூஸ்ன்ற இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் கீழே கொண்டு வந்துடலாம். இதில் டெஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் CSSன்னு இருக்குது, அதை SCSSன்னு மாற்றிடலாம். அப்புறமா இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைல் லோடர் இருக்குது, அடுத்து CSS லோடர் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி CSS லோடர் வேலை செஞ்சு முடித்தது பிறகு தான் அது ஸ்டைல் லோடருக்கு கொடுக்கும். ஸ்டைல் லோடர் அதை ஹெட் டேக்குள்ளே ஸ்டைல் டேக்குள்ளே போடும். இப்போ இந்த CSS லோடருக்கு முன்னாடி நம்ம SASS லோடர் போட்டால் நம்மளுக்கு SASS ஃபைல்ஸ் எல்லாம் அது எடுத்துக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம், அந்த மாதிரி நம்ம சுலபமாக இதில் செஞ்சிட முடியாது. அதனால் இந்த மாதிரி நம்ம கொடுத்துட முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யூஸ் அப்படின்ற அரேக்குள்ளே இன்னொரு ஒரு லோடர் வரும் இல்லையா, இந்த CSS லோடருக்கு அடுத்து, அதை வந்து ஒரு வார்த்தையாக கொடுக்காம ஸ்ட்ரிங்காக கொடுக்காம ஒரு ஆப்ஜெக்டாக கொடுக்க போகிறேன். ஏன்னா சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அந்த லோடருக்கு. அதனால் அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே லோடர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி, அதில் அந்த லோடரோட பேரை நான் கொடுக்க போகிறேன். அதான் SASS லோடர்னு. அதுக்கப்புறம் இந்த லோடருக்கு நான் சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக கீழே ஆப்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறேன். இதுக்குள்ளே இன்னொரு ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்டில் இம்ப்ளிமெண்டேஷன்னு ஒரு வார்த்தை, அதுக்கு வேல்யூவாக நம்ம கொடுக்க போகிறது என்ன அப்படின்னா SASS. ஆனால் அதை வந்து ரிக்வயர்ன்ற மெத்தட்குள்ளே கொடுக்கணும். ரிக்வயர் SASS. இப்போ இந்த SASS லோடர் வேலை செய்யணும்னா இந்த SASSன்ற மாடியூல் ஆனது இருக்கணும். ஏன்னா இதுதான் ப்ராசஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு மாடியூல். இது இல்லாமல் SASS லோடர் வேலை செய்யாது. அதனால தான் இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ன்ற ப்ராப்பர்ட்டியை கொடுத்து அதுக்கு இந்த SASS பேக்கேஜை கொடுத்துருக்கோம். மீதி இருக்கிற இந்த CSS மற்றும் ஸ்டைல் லோடர் நமக்கு ஏற்கனவே பொருத்தப்பட்டுடுச்சுன்றதால அது தேவை கிடையாது. இப்போ புதுசாக இருக்கிற இந்த ரெண்டு பேக்கேஜை மட்டும் நம்ம பொருத்த போகிறோம். அதனால் உங்களுடைய டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் npm ஸ்பேஸ் install ஸ்பேஸ் SASS, அப்புறமா SASS -loader, அப்புறம் ஸ்பேஸ் கொடுத்து --save-dev. இப்போ இந்த கமாண்டை என்டர் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ரெண்டு பேக்கேஜுமானது நம்மளுடைய நோட் மாடியூல்ஸ்குள்ளே பொருத்தப்பட்டுரும். வெப்பேக் கான்ஃபிகரேஷன் ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த SCSS ஃபைல் வேலை செய்யுமா இல்லையாங்கிறத இப்போ நம்ம இந்த npm ஸ்பேஸ் ரன் ஸ்பேஸ் பில்டுன்ற இந்த கமாண்டை ரன் பண்ணி பார்த்துட்டா தெரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா வேலை செய்யுது வெற்றிகரமாக. இந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
ப்ரௌசரில் போய் அவுட்புட் பார்க்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி க்ரீன் கலர்லேயும் ஒயிட் கலர் டெக்ஸ்ட்லேயும் இருந்துச்சு. ஹெட் டேக்கில் பாருங்கள் ஸ்டைல் என்ன இருக்குன்னா இந்த க்ரீன் பட்டன் மற்றும் அதுக்கான ஸ்டைலிங் தான் இருக்குது. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு SCSSல என்ன கொடுத்தோமோ SCSS ஃபைலுக்குள்ளே என்ன கொடுத்தோமோ அதுதான் இப்போ இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட்டாக இருக்குது, டெக்ஸ்ட் வந்து எல்லோ கலரில் இருக்குது. இப்போ இது SCSS ஃபைல் ப்ராசஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த அவுட்புட் வந்திருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஆக இப்படி தான் நீங்கள் SCSS ஃபைலையும் கையாளணும்.